நீங்களே எட்ட வந்துடுங்க. எட்ட வாங்க நல்லா எட்ட வாங்க. புடிங்க கையில் புடிங்க நீங்களே எட்ட வந்துருங்க. நீங்களே எட்ட போடுங்க. முடிச்சு அப்படி தானே ஒரு எட்ட வந்துருங்க. நான் உங்களை தானே எட்ட வாங்கினேன் எல்லாரும். நான் நீங்களே எட்ட வாங்கணும்னு சொல்லிட்டேன். டப்பா இந்த டப்பா கிடையாதுண்ணே, மூடி போடுற பொருள்ண்ணே. மூடி போட்ட டப்பா கிட்ட டப்பா வாங்கினோம்ல டப்பாண்ணே. கடையில் அந்த பிஸ்கட் டப்பாலாம் இருக்குது, மூடி போட போல அப்போ டப்பா பெருசா கடை இருக்கும் பாருங்க. சாக்குலாம் போடக்கூடாதுங்க. பாம்பு விட்டுங்களா போங்க. ஜாக்கெட் டப்பா போடுறோம்ல, டப்பா ஜாக்கெட் வைக்கிற கடையில் அதுக்கு டப்பா வேணுமா? கொஞ்சம் சீக்கிரமே எத்தனை சொல்லுங்கண்ணே, வாங்கினார் சொல்லுங்க. கடை ஏதாவது கடை இருந்துச்சுன்னா வாங்கினார் சொல்லுங்க. கடையில் இருக்குங்க அந்த கடைக்கு போறியா? டப்பா அந்த கண்ணில் கெடுப்பு. சீக்கிரம் ஓடு சீக்கிரமா. அது இல்லைதா ஜாக்கெட் மூடி இருக்கணும். டப்பா கடையில் வைக்க வேணாம். போ இருக்கிற கடைக்கு போனா ஒரு சாக்லேட் டப்பா தரப்போறாங்க. சரி போயா 10 ரூபா கேட்டு தருவோம். போ இப்போ எங்க சொன்னது நல்லது தானே? ஆமா ஆமா எம்மா பேர் சொல்லுது. நாங்களாம் பார்க்க போனேன். இதை உனக்குலாம் பார்த்து அங்கே போய் தெருவில் உட்காந்துட்டு போகிறாங்க. கல்லு இல்லையா? சரி வாய மூடு கொஞ்சம். அதுக்கும் நாங்கள் கையை உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையாம்மா? அது வேற ஊரெல்லாம் ஒன்றா கொடுத்துருங்க. எதுமா எட்ட நீங்க எட்ட அம்மா கூட போறீங்க. ஆயா எட்ட வா. ஆயா எட்ட வா. ஆயா கேளு. சரி கேளு.
அது ஏன் பிடிக்கிறாங்கன்னு கேக்குது ஆயா. ஏன் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நாய் பிடிக்க வேணாம் பூனை பிடிக்க வேணாம் அது வீட்டுல எடுத்து அது வச்சு வீட்டுல இது கட்டுப்படி வேலையா அதான் என்ன அது? பிடிக்காதீங்க ஆயா. நம்ம போயிட்டு நம்ம வேலை செய்யணும் ஆயா. கை விட்டுறாங்க கல்லு இல்ல கல் எடுக்க வேணாலும் எனக்கு பயன். அது வாசி போ கொஞ்சம் பெரியப்பா பாட்டிமா என்னட்டு அது ஓரம் போங்க ஓரம் போக சொல்றேன். ஓரம்பா ஓரம்பா எங்க வரும் நடுவில் போட்டு சிவன் பாசு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஓட்ட போறது